பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கூட, இந்த உபவாச நாளிலும் கூட நாம் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளும்படி தேவன் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம் 14. தாளந்து குறித்த உவமை. தாளந்து குறித்த உவமை. அன்றியும் பரலோக ராஜ்யம் புறதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆசிகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. இந்த உவமையுடைய மைய அர்த்தம் என்னன்னா, பிரயோஜனப்படுத்து அல்லது இழந்து விடு என்று சொல்லி இந்த அர்த்தத்தில் இந்த உவமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். தொடர்ந்து நாம் உவமைகளை பார்த்து கொண்டு வருகிறோம். இங்கே பரலோக ராஜ்யத்தை குறித்து உவமையில இது உக்கிரானத்துவத்தை குறித்த உவமைகளாய் இருக்கிறது. தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கணக்கு, தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பை உண்மை உத்தமமா செய்ய வேண்டும் என்பதை குறித்த இது உவமையாய் இருக்கிறது. இங்க பரலோக ராஜ்யத்துக்கு பற்றி ஒரு உவமை சொல்லும்போது, ஒரு எஜமான் தன்னுடைய வேலைக்காரர்களை அழைத்து தன் ஆசைகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல இருக்குதான். ஒரு ஓனர் என்ன செய்றாருன்னா, தன்னுடைய சொத்துக்களை 3 பிரிச்சு கொடுக்கிறாரு. ஒருவனுக்கு 5 தாலந்தும், ஒருவனுக்கு 2 தாலந்தும், வேறொருவனுக்கு 1 தாலந்தமாக என்ன செய்கிறார், அவனுடைய திறமைக்கு தக்கதாக கொடுக்கிறார். எப்படி கொடுத்தாரா? திறமைக்கு தக்கதாக. அவனுக்கு என்ன திறமை இருக்குதோ அந்த திறமைக்கு தக்கதாகத்தான் தாளந்தை என்ன செய்தார், பகிர்ந்து கொடுத்தார். அதுல ஒருத்தனுக்கு 5, ஒருத்தனுக்கு 2, ஒருத்தனுக்கு 1 தாளந்துன்னு சொல்லி கொடுத்தார். இதுல ஏன் இந்த உவமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார் என்று சொன்னா, எனக்கு அது வேணும், எனக்கு இது வேணும். பாருங்க, தாளந்தை பயன்படுத்துங்கள், இல்லை என்றால் அதை இழந்து விடுவீர்கள். பரலோக ராஜ்யத்தில் ஒவ்வொருவருக்கும் தாளந்து கண்டிப்பாக இருக்கும், அதாவது கொடுக்கப்பட்டிருக்கும். ஏதாவது ஒரு பணியை செய்யுங்க, கண்டிப்பா சுவிசேஷம் சொல்லுங்க, ஏதாவது ஒரு திறமை இருக்கும், அதை பயன்படுத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ எல்லாத்துக்குமே கிருபைய, தாளந்த, திறமைய கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாருன்னா கொடுத்து வச்சிருக்கிறாரு. பரலோக ராஜ்யத்துல யாருக்குமே திறமை, தாளந்து இல்லாம யாரும் இல்லவே இல்லை. தனக்கு என்ன கொடுத்திருக்கிறாங்களோ அந்த தாளந்தை என்ன செய்யணும், சரியாய் பயன்படுத்த வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ கண்டிப்பாக சுவிசேஷத்தை என்ன செய்யணும், சொல்ல வேண்டும். போகிற சபைகளில நாம விசுவாசிகளா இருந்தா, போகிற சபைகளில, நம்முடைய சபைகளில என்ன செய்யணும், ஊழியம் செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அநேக நேரத்துல அவங்க சொல்லல, இவங்க சொல்லல, இல்ல அவங்க செய்யல, இவங்க செய்யல, அப்படி இல்லை அவங்க செய்ய விட மாட்டாங்க, அவங்க சொல்ல விட மாட்டாங்க என்று சொல்லி நாம் என்ன செய்யக்கூடாது, சாக்கு போக்கு சொல்லாம சபைக்கு வந்து சபையில யாரும் சொல்லுகிறதுக்கு முன்பதாகவே உற்சாகமாய் ஊழியங்களை, சிறு சிறு வேலைகளை, பொறுப்புகளை நாம் உற்சாகமாய் செய்ய வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, சூத்திரம். ஒரு சில நேரத்துல பார்த்தீங்கன்னா சுவிசேஷம் சொல்ல முடியாத நிலைமை நமக்கு இருக்கும். அப்படி சுவிசேஷம் சொல்ல முடியலனாலும் இயேசு நல்லவர் அல்லது இயேசு உங்களை நேசிக்கிறார் என்று சொல்லிட்டு ஓடியாச்சு விட்டுருங்க, ஓடிருங்க. இயேசு உங்களை நேசிக்கிறார் அல்லது இயேசு நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டியாச்சும் ஓடிருங்க. ஏன்னு சொன்னா, ஒரு தேவ ஊழியருக்கு அவருடைய சாட்சி சொல்லும்போது அவர் எப்படியா சொல்லுவார், D.L. மூடி அப்படிங்கிற பிரசங்கர், உலக பிரசித்தி பெற்ற மிகப்பெரிய ஊழியக்காரராய், சுவிசேஷகராய் அவர் ஊழியம் செய்து வாழ்ந்தார். 2 கண்டங்களை அசைத்து கர்த்தருக்காக ஆதாயம் பண்ணினேன். ஆமா, ஒரு பெரிய தேவ மனிதன். அவர் ஷூ கடையில, அதாவது ஷூ காலில் போடணும்ல ஷூ, அந்த ஷூ கம்பெனியில வேலை செஞ்சுட்டு இருந்தவர். அப்போ அதாவது செருப்புன்னு சொல்லுவோம், செருப்பு அதாவது ஷூ, காலில் போடுற ஷூவை செய்யற கம்பெனியில் அவர் வேலை செய்து கொண்டிருந்தாராம். அப்ப வேலை செய்து கொண்டிருக்கும் போது ஒரு சின்ன பையன் வேகமா, ஒரு சின்ன பிள்ளை வேகமா வந்து என்ன சொல்லிச்சான், இயேசு நல்லவர், இயேசு உங்களை நேசிக்கிறார் என்று சொல்லி விட்டுட்டு வேகமா ஓடிருச்சான். ஒருவேளை அவங்க அடிப்பாங்க, ஒருவேளை அவங்க திட்டுவாங்க, ஒருவேளை சத்தம் போடுவாங்க பயந்துக்கிட்டு, இயேசு உங்களை நேசிக்கிறார்,
இயேசு நல்லவர் என்று சொல்லிட்டு என்ன செஞ்சிருக்கு, அந்த பிள்ளை ஓடிட்டான், அந்த சின்ன பையன் ஓடிட்டானா. அல்லேலூயா. ஆண்டவர் இருக்கிறாரா அப்படி ஒரு கேள்வி வந்துச்சான். ஷூ கம்பெனில வேலை செஞ்சுக்கிறவர் இதை கேட்ட உடனே ஆண்டவர் இருக்கிறாரா, அதுவும் அவர் நல்லவரா இருக்கிறாரா, அதுவும் அவர் என்னை நேசிக்கிறாரா என்று நினைச்சு யோசிச்சு அவர் உள்ளத்துக்குள்ள ஏதோ கிரியை செய்ய ஆரம்பிச்சிச்சு. உடனே இயேசு நல்லவரா, அவர் யாரு, எப்படிப்பட்டவர், எப்படிப்பட்ட தெய்வம் அப்படிங்கிற அவரை குறித்து கேள்விப்பட தேடி விசாரிக்க ஆரம்பிச்சார். அப்ப இயேசு பத்தி கேள்விப்பட்டார், சபைக்கு போக ஆரம்பிச்சார். அப்புறம் எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் அவர் நம்மை நேசிக்கிறார் என்பதை அறிந்து கொண்டார். உடனே அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஆண்டவருடைய ஊழியத்தை அவர் என்ன செய்ய ஆரம்பிச்சு 2 கண்டங்களை அசைத்து தேவனுக்கு நேராக 2 கண்டங்களில் உள்ள ஜனங்களை தேவனுக்கு நேராக ஆதாயப்படுத்தின ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சுவிசேஷ ஊழியங்களை அவர் செய்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென். சூத்திரம். பாருங்க, இங்க நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலையை பணியை எப்படி செய்யணுமா, உற்சாகமா வேலை செய்யணும், சந்தோஷமா வேலை செய்யணும். ஒரு அடிமை எப்படி எதிர்பார்ப்பு இல்லாம வேலை செய்வானோ, யாரும் சொல்லணும் யாரும் கட்டளையிடணும்னா கிடையாது, அவன் பாட்டுக்கு அவன் வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பான். சபைக்கு வந்து அநேக நேரம் டீசென்ட் பார்த்துக்கிட்டு வேலை செய்யறதே கிடையாது. டீசென்ட்டான வேலைகளை மட்டும்தான் பார்ப்பாங்க, மற்ற வேலைகளை செய்ய மாட்டாங்க. அப்படி பார்க்க டீசென்ட் பார்க்க கூடாது. ஆண்டவர் ஊழியத்தை அது கூட்டுகிறதோ, அது பாய் போடுகிறதோ, அது சேர் போடுகிறதோ, அல்லது சேரை துடைக்கிறதோ, இல்ல ஸ்டேஜ் அரேஞ்ச்மெண்ட் பண்றதோ, இல்ல வெளியில சுத்தம் பண்றதா இருக்கட்டும், இல்ல பாட்டு புக்குகளை எடுத்து வைக்கிறதா இருக்கட்டும், இப்படி நேரமே வந்து வேலைகளை ஆலயத்துக்குரிய பணிவிடைய அதை உற்சாகமா செய்யணும், எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம செய்யணும். ஒரு அடிமை எப்படி எந்தவித எதிர்பார்ப்பும் பலனும் பார்க்காம அவர் உற்சாகமாய் வேலை செய்வான், முழு மனதோடு வேலை செய்வான். எனக்கு இந்த வேலையை செஞ்சிருக்கனே, எனக்கு அது தருவாங்களா, இது கொடுப்பாங்களா, வெகுமதி கொடுப்பாங்களா, பாராட்டுவாங்களா, என்னை எல்லாரும் பார்க்கிறாங்களா, என்ன கவனிக்கிறாங்களா, எல்லாரும் என்ன மெச்சிக்கொள்வாங்களா அப்படின்னு பார்க்கவே மாட்டான். அடிமைக்கு எந்தவித பாராட்டும் எந்தவித வெகுமதியும் கிடையவே கிடையாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு நாம் எப்படி வேலை செய்கிறோம்? நாம சபையில வேலை செய்கிறதா இருக்கட்டும், ஊழியம் செய்கிறதா இருக்கட்டும், சுவிசேஷம் சொல்லுகிறதா இருக்கட்டும், நாம் எந்த பணியை செய்தாலும் எந்தவித ஆதாயத்தையும் எதிர்பார்க்காம, எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம ஆண்டவருக்கென்று உற்சாகமாய் நாம் அந்த ஊழியங்களை சேவைகளை செய்யும் போது கர்த்தர் அதற்குள்ள மகிமைய கணத்தை நமக்கு கட்டளையிடுவார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இங்க பாருங்க, திறமைக்கு தக்கதாக தாளந்த கொடுத்துட்டு போனவரு நல்லா கவனிச்சு பாருங்க. அவரு என்ன செய்வார்னா, உங்களை கனம் பண்ணுவேன், உங்களை ஹானர் பண்ணுவேன், உங்களை உயர்த்துவேன், உங்களுக்கு பதவி கொடுப்பேன் அப்படி எதுவுமே சொல்லல, கொடுத்துட்டு போனார். வெளியே சொல்லுங்களேன். என்ன செய்யணும்? இதை சம்பாதிக்கணும், கொடுத்துட்டு போயிட்டார். சம்பாதிச்சு கொடுத்தா நமக்கு பலன் வருமா, வெகுமதி கிடைக்குமா? எந்தவித எதிர்பார்ப்பு இல்லாம அவன் என்ன செய்வாங்க, சம்பாதிக்கிறான். 5 தாளந்த வாங்கினவன் பாருங்க, அவைகளை கொண்டு போய் என்ன செய்தானா, வியாபாரம் பண்ணினான். வேறு 5 தாளந்து என்ன செய்தார், சம்பாதித்தான். ஒரு நாள் 2 நாள் சம்பாதி. ஒரு தாளந்து என்று சொல்லும் பொழுது 35 கிலோ. ஒரு தாளந்து என்று சொன்னா 35 கிலோ. 5 தாளந்து ஒருவனுக்கு கொடுத்தார், இன்னொருவனுக்கு 2 தாளந்து. 35 70 கிலோ. அது தங்கம் அல்லது வெள்ளி அப்படி எதுவும் சொல்லப்படல, தாளந்து மட்டும் போட்டிருக்கு. அதை என்ன செய்தான், அவன் சம்பாதித்துதான் 2 மடங்கு. 5 தாளந்து சம்பாதித்தான். கிட்டத்தட்ட 35 70 கிலோ. 70 140, 140 ஒரு 35, 175 கிலோ என்ன செய்திருக்கிறான், சம்பாத்தியம் பண்ணியிருக்கிறான். 5 தாளந்த பெற்றவன். 2 தாளந்த பெற்றவன் 70 கிலோ, அதாவது மறுபடியும் ஒரு 2 தாளந்த என்ன செஞ்சிருக்கிறான்,
சம்பாதித்திருக்கிறான். ஒரு தாளந்து உள்ளவனுக்கு எவ்வளவு? 35 கிலோ அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. ரொம்ப அக்யூரேட்டா சொன்னா 33 கிலோ சொல்லுவாங்க. என்ன செய்யனா, ஒரு தாளந்த வாங்கினவனே நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான் இருக்குது. அல்லேலூயா. இப்போ ஒரு தாளந்த வாங்கினவன் நம்ம நினைக்கும் ஒரு வெள்ளி காசு இல்ல ஒரு தங்க காயின் ஒரு பணம் நினைக்க கிடையாது. இப்போ எனக்கு 5 தாளந்து கிடைச்சிருக்கும்னு ஒருவேளை எதிர்பார்த்திருப்பான். இல்ல எனக்கு 2 தாளந்தாவது கிடைக்கணும்னு சொல்லி எதிர்பார்த்திருப்பான். 5 தாளந்து அவனுக்கு கிடைக்கல. அல்லேலூயா. 2 தாளந்து அவனுக்கு கிடைக்கல. அதனால ஒரு தாளந்து கொடுத்ததுனால அவன் என்ன செஞ்சிட்டானா, நான் எல்லாம் சம்பாதிக்க மாட்டேன், என்ன என் திறமை என்ன அவ்வளவு குறைஞ்சிருச்சான் அப்படின்னு எஜமானனை குற்றம் சாட்டுகிறவனாய் அற்பமாய் அவன் பார்க்கிறவனாய் காணப்படுகிறான். பாருங்க, அவன் என்ன செய்தான், தாளந்தை கொண்டு போய் உடனே என்ன செஞ்சான், அந்த 35 கிலோ பணத்தை என்ன செய்தான், வெள்ளியை கொண்டும் அந்த பணத்தை போய் என்ன செஞ்சு நிலத்தை தோண்டி எஜமானுடைய பணத்தை என்ன செஞ்சிட்டான், புதைச்சு வச்சுட்டான். அவர் போயிட்டு வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரருடைய எஜமான் என்ன செய்யறாரு, திரும்பி அவங்க கிட்ட வந்தார். வந்து கணக்கு கேட்கிறார். கொஞ்ச நாள்ல வரல, வெகு காலமான பின்பு என்ன செய்தார், திரும்பி வந்தார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ வெகு காலமான பின்பு வந்து கணக்கு கேட்கிறார். உனக்கு 5 தாளந்து 175 கிலோ பணம் கொடுத்திருந்தனே, வெள்ளியோ தங்கமோ பணம் கொடுத்தனே, அதை நீ என்ன செய்த, சம்பாதித்தையா? கணக்கு கேட்கிறார். ஆமா எஜமானே, அதை 2 மடங்கு என்ன செஞ்சிட்டேன், 175 டபுள் ஆக்கிட்டேன், கிட்டத்தட்ட 350 கிலோ பணமா அதை என்ன செஞ்சிட்டேன், நான் மாத்திட்டேன் பாருங்கன்னு சொல்லி அவர் சந்தோஷமாய் அவன் சொல்லுகிறான். உடனே அவர் என்ன சொன்னாரு, கொஞ்சத்துல உண்மையா இருந்தாய், அநேகத்தின் மேல உன்னை என்ன செய்றேன், அதிகாரியாய் வைக்கிறேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்கு என்ன செய், அவரை பாராட்டி கொஞ்சம் பணத்தை உனக்கு கொடுத்தேன், அதுல நீ உண்மையை உத்தமமா சம்பாதிச்சனால உன்னை அநேகத்தின் மேல எனக்கு என்ன செய்றேன், உன்னை அதிகாரியா வைக்கிறேன்னு சொல்லி அவன் என்ன செய்யறாரு, அவனுக்கு அதிகாரத்தை கொடுத்து, அவனுக்கு உயர்வை கொடுத்து, அவனுக்கு கனத்தை கொடுத்து, அவனுக்கு நிச்சயமா வெகுமதி என்ன செஞ்சிருப்பாரு, கொடுத்து அவனை உயர்த்தி கனப்படுத்தினார். அல்லேலூயா. ஏன்னா இவரு நமக்கு உயர்வு கொடுப்பாரு, கனத்தை கொடுப்பாரு, வெகுமதி கொடுப்பாருன்னு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம அவன் என்ன செய்தான், தனக்கு கொடுத்தது போல இன்னொரு மடங்கு அவன் உற்சாகமாய் வியாபாரம் பண்ணி அந்த பணத்தை என்ன செய்தான், இன்னொரு மடங்கு சம்பாதித்தான். அது அவனை என்ன செய்தான்னா, உண்மையா அவன் ஊழியம் செஞ்சான், தனக்கு கொடுத்த பொறுப்புல சரியா செயல்பட்டான்னு பாராட்டி என்ன செய்தாரு, அவன் என்ன செய்தாரு, உயர்த்தி வைத்தார். 2 தாளந்து வாங்கினவனு வந்து அவன் என்ன செய்யறான், ஆண்டவனே அப்படிங்கிறான் பாருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவனே, எனக்கு 2 தாளந்து நீங்க கொடுத்தீங்க, அவைகளை கொண்டு இதோ வேறு 2 தாளந்து என்ன செஞ்சேன், சம்பாதித்தேன் என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. இப்ப இவனும் அப்படியே இவனை போல 5 தாளந்து வாங்கினவனை போலவோ இந்த 2 தாளந்து வாங்கினவனும் அதே போல வேறு 2 தாளந்து வியாபாரம் பண்ணி என்ன செய்தான், சம்பாதித்தான். அல்லேலூயா. ஆமா, அவர் கடன் படல, இருக்கிறத இழந்து போகல, இருந்ததை விட இன்னொரு மடங்கு அவன் ஞானமா என்ன செய்தான், வியாபாரம் செய்து அவன் சம்பாதித்தான். அதே போல அவன் சம்பாதித்ததை பார்த்தார் எஜமான். நல்லது, உத்தமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, நீயும் கொஞ்சத்துல உண்மையா இருந்தா அநேகத்து மேல உன்னை என்ன செய்றேன், அதிகாரியா வைக்கிறேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துல என்ன செய், பிரவேசன். அவனை பார்த்து சந்தோஷப்பட்டு பாராட்டி அவனுக்கு உயர்வை கனத்தை எல்லாவற்றையும் அவனுக்கும் கொடுத்து என்ன செய்தார், சந்தோஷத்துல பிரவேசி என்று சொல்லி அவனை காணப்படுத்தினார். அல்லேலூயா. இந்த 24வது வசனத்துல பாத்தீங்கன்னா, ஒரு தாளந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். நீங்க ஆண்டவரே, நீங்க எப்படிப்பட்ட ஆளு, கடினமுள்ள மனுஷன்ங்கிறார்.
யாரு? எஜமானனை கடினமுள்ள மனுஷன் என்று சொல்லுகிறார். விதைக்காத இடத்துல நீங்க என்ன செஞ்சிருவீங்க? அறுத்துருவீங்க. தெளிக்காத இடத்துல என்ன செஞ்சிருவீங்க? சேர்த்துருவீங்க. நீங்க ரொம்ப கடினமுள்ள மனிதன் என்று நான் என்ன செய்றேன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் என்ன செய்தேன்? இதோ உம்முடையதை வாங்கி கொள்ளும் என்றான். அல்லேலூயா. இப்போ நீங்க கடினமுள்ள மனுஷன், நீங்க விதைக்காத இடத்துல அறுப்பீங்க, தெளிக்காத இடத்துல சேர்ப்பீங்க என்று உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும், கடின மனுஷன்னு. அதனால எனக்கு ஒரு தாளந்தை தான் கொடுத்தீங்க. அந்த ஒரு தாளந்தை அப்படியே உங்களுக்கு நான் என்ன செய்றேன்? திரும்ப கொடுக்கிறேன்னு சொல்றான். அல்லேலூயா. ஏன் திரும்ப கொடுத்தான்? அவன் பயன்படுத்தவே இல்லை. பயன்படுத்தினால்தான் சம்பாதிக்க முடியும். நிறைய நேரத்துல எனக்கு 2 தாளந்து கிடைக்கலையே, எனக்கு 5 தாளந்து உடனே போய் கிடைக்கலையே, எனக்கு 5 தாளந்து வச்சிருக்கிற திறமை எனக்கு இருக்குது, அப்படியெல்லாம் நாம நினைத்து கொண்டிருக்கோம். இருக்கிறதை பயன்படுத்தாமல் இல்லாததை குறித்து நினைத்து கொண்டு ஏங்கி கொண்டு கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். அதோடு மட்டுமில்ல, அந்த நமக்கு இல்லாததை ஏன் நமக்கு தரல, ஆண்டவர் தரல, வரங்களை தரல, வல்லமையை தரல, அபிஷேகத்தை தரல, பொறுப்பை தரல, அதனால நான் இதை செய்யல. எனக்கு வர இருந்தா இதை செஞ்சிருவேன், எனக்கு வல்லமை இருந்தா இதை செஞ்சிருவேன், எனக்கு கிருபை இருந்தா நான் அப்படி பண்ணிடுவேன், இப்படி பண்ணிடுவேன்னு சாக்கு போக்குகளை சொல்லி கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. இவன் சம்பாதிக்கிற, தனக்கு கொடுத்ததை எப்படி சம்பாதிக்கணும், எப்படி வியாபாரம் பண்ணணும், எஜமான் நம்மகிட்ட கணக்கு கேட்பாரு, அந்த கணக்கை உண்மை உத்தமமா கொடுக்கணுமே அப்படிங்கிற எண்ணம் இவனுக்கு இல்லை. அவர் வந்தா பார்த்துக்கிறலாம், அவரே ஒரு கடினமுள்ள மனுஷன், அவர்கிட்ட அவர் கொடுத்ததை திரும்பி கொடுத்தா போதும், அவ்வளவுதான். பெருசா ஒன்றும் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இவர் கடினமான மனுஷன், பாராட்ட மாட்டாரு, வெகுமதி கொடுக்க மாட்டாரு, நமக்கு உயர்வு கிடைக்க போறது இல்லை. அவரே ஒரு கடினமான மனிதனே, அவற்றை ஒன்றும் எதிர்பார்க்க முடியாது. அவருக்கு ஏன் நான் சம்பாதிக்கணும்? அல்லேலூயா. அவருக்கு நான் ஏன் சம்பாதிக்கணும் என்று சொல்லி நினைத்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினால நான் என்ன செஞ்சுட்டேன்? பயந்துட்டேன். ஆகையினால என்ன செஞ்சுட்டேன்? பயந்துட்டேன். அப்புறம் அதனால போய் உங்க தாளந்த நிலத்துல என்ன செஞ்சுட்டேன்? அதை வாங்கிக்கோங்க, உங்களுடையதை நீங்கள் வாங்கிக்கோங்க, கொடுத்தீங்க, திரும்பி உங்களுக்கு அப்படியே நான் செஞ்சிடறேன், கொடுத்துறேன்னாரு. அல்லேலூயா. அப்போ பாருங்க 26ஆம் வசனம், அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, முதல் நீ நல்ல எஜமானே, திறமை அறிந்த எஜமானே, உனக்கு பொறுப்பு கொடுத்த எஜமானே, உன்னை அவர் வீட்டில் வேலைக்காரனை வச்சு சகல நன்மைகளையும் வசதி செய்து கொடுத்த அந்த எஜமானே, நீ கடினமான மனதுள்ள மனிதன், கடினமுள்ள மனுஷன் என்று சொல்லி நீ நியாயம் தீர்த்தபடியினார். எஜமான் கடின மனுஷன் கிடையாது, கடினம் உள்ளவர் கிடையாது. யாரு கடினமானவன்? யாரு பொல்லாதவன்? ஒரு தாளந்து வாங்கின நீ பொல்லாதவன் என்று சொல்லி எஜமான் சொல்லுகிறார். மோசமான சோம்பேறி வேலைக்காரனே, நீ ஒரு மோசமான சோம்பேறி வேலைக்காரனே, நான் விதைக்காமலே அறுவடை செய்வதாகவும் நான் நடாமலே தானியங்களை சேகரிப்பதாகவும் கூறுகிறாயே. நான் விதைக்காமலே என்ன செஞ்சிருவேன்? அறுவடை செஞ்சிருவேன். நான் நடாமலே தானியங்கள் என்ன செஞ்சிருவேன்? சேகரிச்சிருவேன்னு சொல்றாயே. எனவே நீ என் பணத்தை வங்கியில் செலுத்தி இருக்க வேண்டியதானே, அதாவது பேங்க்லயாச்சும் என்ன செஞ்சிருக்க வேண்டியதானே. நான் திரும்பி வரும் பொழுது என் பணம் எனக்கு கிடைத்திருக்கும், அதற்குரிய வட்டி பணமும் எக்ஸ்ட்ரா என்ன செஞ்சிருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீ மோசமான சோம்பேறியா இருக்கிறார். அதாவது விதைக்காத இடத்துல அறுக்கிறவன், நடாத இடத்துல சேர்க்கிற கடின மனிதன் உள்ள மனுஷன் சொன்னாயே. அல்லேலூயா. ஆகவே எஜமான் தன் மற்ற வேலைக்காரர்களை பார்த்து, இந்த வேலைக்காரனிடமிருந்து இந்த ஒரு பை பணத்தை வாங்கி 10 பை பணம் வைத்திருப்பவனிடத்துல கொடுங்கள். அதாவது ஒரு தாளந்து பணம் வச்சுக்கிறாங்க பார்த்தீங்களா, அவன்றது வாங்கி 10 தாளந்து, 5 தாளந்து இருந்துச்சு, 5 சம்பாதிச்சான் பார்த்தீங்களா. அதாவது 10 பை பணம் வச்சிருக்கிறான் பார்த்தீங்களா, அவனிடத்தில் இந்த ஒரு பை பணத்தை என்ன செய்யுங்க? அவனிடத்தில் கொடுத்து விடுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். அதை அவனிடத்தில் கொடுத்து விடுங்கள்.
தான் பெற்றிருப்பதை பயன்படுத்துகிற ஒவ்வொருவனும் மேலும் அதிகம் பெறுவான். அவனுக்கு தேவையானதை விட மிக அதிகம் கிடைக்கும். ஆனால் தான் பெற்றிருப்பதை பயன்படுத்தாத அனைத்தும் பறிக்கப்படும் என்றார். அப்படின்னா உள்ளவன்ட்ட அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான். இல்லாதவனிடத்தில் என்ன செய்யப்படும்? எடுத்து கொள்ளப்படும் என்று சொல்லுகிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அல்லேலூயா. அப்போ இருக்கிறவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனுக்கு எடுக்கப்படும். என்ன அர்த்தம்டா? இல்லாதவன்ட்ட பிடுங்கிறது இல்லை, தனக்கு கொடுக்கப்பட்டது கொஞ்சமும் அதிகமாக அதை பயன்படுத்தாத இடத்துல பிடுங்கப்படும். அபிஷேகம், வல்லமை, வரங்கள், கிருபைகள், பொறுப்புகள், அவனுக்கு கொடுக்கப்பட்ட உக்கிரானத்துவங்கள் எடுக்கப்படும் என்று சொல்லி அங்கே எஜமானன் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இங்க என்னன்னா, இருக்கிறத பயன்படுத்து, இல்லை என்றால் இழந்து விடுவாய். உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தாளந்தை, உனக்கு கொடுக்கப்பட்ட வரங்களை பயன்படுத்தி பிரயோஜனப்படுத்திரு, இல்லைன்னு என்ன செஞ்சிருவேன்? நீ பயன்படுத்தாம போனாலே இழந்துருவேன். அதை ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும்? மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. பிறகு அந்த எஜமானன் பயனற்ற அந்த வேலைக்காரனை தூக்கி வெளியே இருளில் எறியுங்கள், அவ்விடத்தில் மக்கள் கூக்குரலிட்டு பற்களை கடித்துக் கொண்டு வேதனையால் அழுது கொண்டு இருப்பார்கள். அதாவது சொல்றாரு, பிரயோஜனமற்ற இந்த ஊழியக்காரனை புறம்பான இருள போடுங்க, அங்கே தண்டனை வேதனை உள்ள இடங்களில் அவனை தூக்கி போடுங்கள். தன்னுடைய நேசிக்கிற அன்பான பொறுப்பு கொடுத்த உக்கிரானத்துவம் கொடுத்த ஊழிய அந்த எஜமானனே இவன் கடின மனுஷன் என்று சொல்லுகிறான். இவன் பொல்லாதவனாய் இருந்து கொண்டு, இவன் சோம்பேறியாய் இருந்து கொண்டு எஜமானன் மேல குற்றம் சாட்டினான். அப்புறம் 5 தாலந்து வாங்கின பார்த்து அவனுக்கு 5 தாலந்து கொடுத்துருக்கீங்க, அதனால அவன் சம்பாதித்தான். 2 தாலந்து இருந்தவங்க சம்பாதிச்சான், எனக்கு மட்டும் 1 தாலந்து, அதனாலதான் நான் சம்பாதிக்காம விட்டேன் என்று சொல்லி குறை கூறுகிறான். ஆனா ஆரம்பிக்கும் பொழுதே திறமைக்கு தக்கதாக என்ன செய்தாரா? வசனம் எப்படி சொல்லிச்சு? அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும் ஒருவனிடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். அப்ப இந்த எஜமானுக்கு தெரியும், இவனுக்கு இவ்வளவு தாளந்து தான் இருக்குது, இவனால இவ்வளவுதான் பயன்படுத்த முடியும், இவனால இவ்வளவுதான் சம்பாதிக்க முடியும், இதுக்கு மேல கொடுத்தா அவனால என்ன செய்ய முடியாது, அதை வியாபாரம் செஞ்சு சம்பாதிக்க முடியாது, ஏமாந்து விடலாம், இல்ல கணக்கு சரியா பார்க்க முடியாம போயிடலாம், இல்ல அதிகமா அவனிடத்துல இருந்தா பொறுப்பு இல்லாதவனா போய் விடுவான். இவனுக்கு இவ்வளவுதான் அளவுன்னு யாருக்கு தெரிஞ்சது? ஆண்டவருக்கு தெரிந்தது. அதனாலதான் அந்த அளவுக்கு தக்கதாக அவனுக்கு என்ன செய்தார்னா, அந்த தாளந்து, அது பணப்பையை அவன் கையில் கொடுத்தார். தாளந்து என்பது இன்னொரு மொழிபெயர்ப்பில் என்ன சொல்றதுன்னா, பணப்பையை என்ன செய்து, அதாவது ஒவ்வொரு வேலைக்காரனும் எதை பார்த்து கொள்ள முடியும் என அவன் தீர்மானித்தான். அதற்கேற்ப ஒருவனிடம் 5 பை நிறைய பணமும், மற்றவருடைய 2 பை நிறைய பணமும், 3வது வேலைக்காரனுக்கு 1 பை நிறைய பணமும் கொடுத்தான் என்று இருக்குது. இவ்வளவுதான் அவனால சம்பாதிக்க முடியும், இவ்வளவுதான் அவனால தகுதி, இதுக்கு மேல அவன்கிட்ட கொடுத்து அவன் தாங்கிக்கிற மாட்டான் தெரிஞ்சுதான் அளவிட்டு போனான். இவன் திறமையை இவனுக்கு தெரியல, இவன் அதிக திறமை உள்ளவனா இவன் தன்னைத்தானே பெரிய ஆளா நினைச்சுக்கிட்டான். யாருங்க? 1 தாளந்து உள்ளவன் தன்னை ரொம்ப பெரிய ஆளா நினைத்து கொண்டான். அதனால இந்த அற்பமான பணம், இந்த கொஞ்சமான பணத்தை வச்சு நல்லா வியாபாரம் செய்ய மாட்டேன், நல்லா சம்பாதிக்க முடியாது அப்படி சொல்லி நிலத்துல தோண்டி என்ன செஞ்சுட்டான். ஏன் சம்பாதிக்கணும் என்றது போல இவன் இருக்கிறான். பொல்லாத மோசமான ஊழியக்கார், சோம்பேறியான ஊழியக்கார். பேங்க்ல கூட போய் வச்சவன அங்க வட்டி பணம் வரும், அங்கேயும் கூட அவன் போய் என்ன செய்யல, அதுக்கும் அவன் சோம்பேறிப்பட்டு கொண்டிருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்னு இவன் வியாபாரம் செய்ய போகல, வியாபாரம் செஞ்சு சம்பாதிக்க மனதில்லை. 2வது பேங்க்ல போய் வச்சாலும் வட்டி பணம் என்ன செய்யும், இந்த 1 பை நிறைய பணத்துக்கு என்ன செய்யும், வெகு காலம் ஆனதுக்கு அப்புறம் தான் எஜமான் வர்றாரு. ஆனா அந்த அவ்வளவு காலத்துக்கு நிச்சயமா வட்டி பணம் அதுக்கு சேர்ந்து இருக்கும், ஒரு தொகை வந்திருக்கும். ஒரு பைக்கு 100 பை பணம் வரலன்னு ஒரு 1/2 பையோ 1/4 பை பணமாவது என்ன செஞ்சிருக்கும், 1/4 தாளந்து ஒரு 1/2 தாளந்து தாசம் என்ன வட்டி என்ன செஞ்சோம், ரொம்ப காலத்துக்கு இருந்தாத பணம் வந்திருக்குமே, அதையும் செய்ய உனக்கு மனதில்லை, சம்பாதிக்கவும் உழைக்கிறதுக்கும் உனக்கு மனசு இல்லை, இப்படி பேங்க்ல போய் வைத்து ஒரு வருமானம் வர வைக்கிறதுக்கும் உனக்கு என்ன செய்யல, மனது இல்லை.
சோம்பேறியா இருந்து நிலத்துல போய் தோண்டி புதைச்சு வச்சுட்டு என்னை கடினமுள்ள மனிதன் என்று சொல்லுகிறார். எஜமானாக என்னையே குறை சொல்லுகிறார். அவன் சம்பாதித்தவர்கள் நானும் எனக்கும் கொடுத்திருந்தா நானும் நிறைய சம்பாதிச்சிருப்பேன், எனக்கு நிறைய கொடுக்கலன்னு மற்ற சக ஊழியக்காரர்களை பார்த்து என்ன செய்கிறான்? குறையும் சொல்லுகிறான். தன்னுடைய சக வேலைக்காரர்களை பார்த்து குறை சொல்லுகிறான். எஜமானனையும் பார்த்து அவன் என்ன செய்யறான்? அவன் கடினம் உள்ள மனிதனாக பார்க்கிறான். அதாவது ஒரு ஆளுக்கு அதிகமும் ஒரு ஆளுக்கு ரொம்ப கொஞ்சமும் கொடுத்து வித்தியாசம் பார்க்கிறவரை என்ன செய்கிறான்? அவரை பார்த்தான். அல்லேலூயா. அவன் தண்டிக்கப்பட்டான். அவனுடைய அதிகாரம், அவனுடைய ஸ்தானம், அவனுடைய கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பணப்பை எல்லாவற்றையும் இழந்து போனான். பிரயோஜனப்படுத்து அல்லது அதை நீ என்ன செஞ்சிரு? இழந்து விடு. நான் இன்ஜினியருங்க, நான் டாக்டருங்க, நான் பெரிய ஆளுங்க, நான் பெரிய பணக்காரங்க, நான் வசதியானவங்க அப்படின்னு நீ ஒரு நாள் நினைச்சிடக்கூடாது. அல்லேலூயா. என்ன சபைக்குள்ள வர்ற எல்லாரையும் ஒரு பொறுப்பாச்ச ஒருத்தர் கையா வச்சிருந்தா நீங்க கொடுங்க, காலா வச்சிருந்தா ஜெபம் பண்ணுங்க, பாதமா இருந்தா ஓடி சுவிசேஷம் சொல்லுங்க, ஒருத்தங்க கண்ணா இருந்தா போய் ஆலோசனை சொல்லுங்க, வாயா இருந்தா கர்த்தருக்கு சாட்சி சொல்லுங்க, ஆத்மக்கள் ஆதாயம் பண்ணி வாங்க. அல்லேலூயா. அப்ப எல்லாருமே கண்ணா இருக்க முடியாது, எல்லாருமே கையா இருக்க முடியாது, எல்லாருமே காலா என்ன செய்ய முடியாது. ஒருத்தங்க ஜெபிக்கிற அபிஷேகம் இருக்கும், ஒருத்தங்க கொடுக்கிற அபிஷேகம் இருக்கும், ஒருத்தங்களுக்கு சுவிசேஷம் சொல்லுகிற அபிஷேகம் இருக்கும். அதை விட்டுட்டு இல்லை நான் அவங்கள போல இவங்கள போலலாம் என்ன செய்யக்கூடாது, அவங்கள மாதிரி தான் நான் செய்வேன் இவங்கள மாதிரி தான் நான் செய்வேன்னு ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. அல்லேலூயா. அதான் பாருங்க, மோசேக்கு இது தெரிந்தது. என்னாகும் புஸ்தகம் 10:31 அப்பொழுது மோசே நீ எங்களை விட்டு போக வேண்டாம், வனாந்திரத்திலே நாங்கள் பாளையம் இறங்கும் இடங்களை நீ அறிந்திருக்கிறபடியினால் எங்களுக்கு கண்களை போல இருப்பாய், நீ எங்களோடு கூட வந்தால் கர்த்தர் எங்களுக்கு செய்தரும் நன்மையின்படி உனக்கு நன்மை செய்வோம் என்று சொல்லுகிறார்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிச்சு பாருங்க, இங்க மோசே தன் மனைவியுடைய சகோதரன், அதாவது மச்சான், அதாவது மனைவியுடைய சகோதரன், அதாவது தன்னுடைய மாமனாருடைய மகன் இங்க வர்றாரு. அவர் வந்த உடனே பாருங்க 29ஆம் வசனத்துல, அப்பொழுது மோசே தன் மாமனாகிய ரெகுவேல் என்னும் மீதியானுடைய குமாரனை ஓபாவை நோக்கி, இப்போ மோசே மாமனார் ரெகுவேல், அவருடைய பையன் பேரு 7 குமாரத்தி மட்டும்தான் இருந்தாங்கன்னு பைபிள்ல நீங்க யாத்திராமத்தை படிக்கும்போது 7 குமாரத்தி மட்டும்தான் இருக்கும். ஆனா அவருக்கு ஒரு பையன் இருந்தா, அவன் பேர் ஓபா. ஓபா. அல்லேலூயா. இந்த ஓபா வர்றான், உங்க ஜனத்துக்கு ஆண்டவர் தருவேன்னு சொன்னேன், அந்த தேசத்துக்கு நேரம் உங்களை நடத்திட்டு போறாரே அப்படின்னு சொல்லி அவன் வந்து பார்த்து அவர்கிட்ட என்ன செய்யறான், வந்து பார்க்கறான், சந்திக்கிறான். சந்தித்து பேசும் பொழுது நீயும் என் கூட வா, மோசே சொல்லுகிற நீ என் கூட வா, இந்த போகிற ரூட்டெல்லாம் வழியெல்லாம் உனக்கு நல்லாவே தெரியும், இந்த பகுதி உனக்கு தெரியும், நீ என் கூட வா, நீ எங்களுக்கு கண்களை போல, அதாவது கண்ணுனா வழிகாட்டிய போல, ஆலோசனை சொல்லி எங்களை வழி நடத்துறவனை போல என்ன செய்வேன், நீ இருப்ப, நான் உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு என்ன செய்வேன், ஆலோசனை சொல்லுவேன் அப்படின்னு இருக்குது. கண்ணை வைத்து ஆலோசனை சொல்றதுன்னா வழிகாட்டுகிற ஆலோசனை சொல்லுகிற நீ இருப்பேன்னு மோசையே கூப்பிடுறாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படி கூப்பிட்ட உடனே நீ எங்களோட தங்கி எங்களுக்கு வழிகாட்டியா இருன்னு சொன்னா உடனே யாருக்கும் வந்துடும், மோசையினுடைய அக்காவுக்கு மிரியாமுக்கு என்ன செஞ்சிடும், மோசையோட அண்ணனுக்கு ஆரோனுக்கு என்ன செஞ்சிடும், கோவந்துரும். எல்லாத்துக்கும் கோவந்துரும். என்ன இன்னைக்கு வந்தவனுங்க போய் எனக்கு வழிகாட்டியாருன்னு மோசை சொல்றா, அப்படி இத்தனை காலமா நாங்க மோசை கூட இருந்தோம், மோசை சொல்லு பேச்ச கேட்டுதான் நாங்க நடந்துகிட்டு இருந்தோம், இன்னைக்கு வந்தவங்க எப்படி அவங்க சொல்லி நாங்க எப்படி போறது, எப்படி திடீர்னு அப்படின்னு உடனே குடும்பத்துக்குள்ள பிரச்சனை எல்லாம் பின்னாடி வர ஆரம்பிக்குது. மோசை கிட்ட மட்டும்தான் ஆண்டவர் பேசினார், எங்க கூட இருந்து பேசலையா, இப்படி எல்லாம் கலகத்தெல்லாம் என்ன செஞ்சாங்க, கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. அல்லேலூயா. அப்ப என்ன அர்த்தம், எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குது, மிரியாமுக்கு என்ன அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்கு, தீர்க்க தரிசன அபிஷேகம். ஆரோனுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு, ஆசாரிய அபிஷேகம். இப்ப ஓபாவுக்கு என்ன அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்கு, கூட இருந்து ஆலோசனை சொல்லி வழி நடத்துகிற அபிஷேகத்தை கொடுத்திருக்குது.
அல்லேலூயா. இதுக்கு முன்னாடி ரகுவேல் வந்து என்ன செய்வா, அப்படி இப்படியெல்லாம் நீ நியாயம் விசாரிக்காத, நீயும் சோர்ந்து போவ, உங்க ஜனங்கள் என்ன செஞ்சிருவாங்க, சோர்ந்து போவீங்க, உங்க தேசத்துக்கு உங்களால போக முடியாது. தலைவர்களை ஏற்படுத்த ஒரு 70 பேரை ஏற்படுத்த வைக்கிறாரு, சொல்லி ஆலோசனை சொல்லி அதை மோசே கீழ்ப்படிந்து 70 பேரை தலைவர்களே நியமிக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப ஜனங்களுக்கு நியாயம் விசாரிக்கிறது நமக்கு மிகவும் எளிதாய் போய் விடுகிறது. இப்போ முன்னாடி வந்து என்ன செய்தாரு, மோசேனுடைய மாமனார் வந்து ஆலோசனை சொல்லிட்டு போனார், மோசே அப்படியே செய்தார். அடுத்து பார்த்தா மோசையுடைய மாமனாருடைய மகன், அதாவது என்ன செய்யறான மனைவியுடைய சகோதரன் வந்திருக்கிறா, அப்படி மனைவியுடைய கூட பிறந்த சகோதரன் வர்றா, அப்படி வந்தோடனே அவர் வந்தோடனே நீங்க எங்களுக்கு வழியாட்டியா இருங்க, உங்களுக்கு இந்த ரூட் எல்லாம் தெரியும்னு சொன்னோன்னே, என்ன மோசே தான் சம்பந்தம் கலந்த பொண்ணு வீட்டுக்கு உள்ளவங்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறான், அவங்கள மேல தூக்கி வைக்கிறான். நான் குடும்பத்தில் இருக்கிறோம், கூடவே இருந்தோம், கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டோம், எங்களுக்கு எந்த பொறுப்பும் கொடுக்கல, எங்களை மேல தூக்கி வைக்கல, எங்களை பாராட்டல அப்படின்னு யாருக்கு கோவம் வந்துருச்சு? மோசே மேல யாருக்கு கோவம் வந்துருச்சுங்க? ஆரோன் மிரியாம்கெல்லாம் கோவம் இருந்துச்சு. பிந்தின பகுதியில வாசிச்சு பார்த்தான். அல்லேலூயா. எனக்கு என்ன கொடுக்கப்பட்டதுன்னு தெரிஞ்சிருந்தா, தாளந்த குறித்த அறிவு, எனக்கு கர்த்தர் கொடுத்ததை குறிச்ச அறிவு இருந்தா, நான் இப்படி சண்டையெல்லாம் என்ன செய்யப்பட மாட்டேன், போட மாட்டேன். என்ன ஆண்டவர் கண்ணா வச்சுக்காரது எல்லாருமே பாஸ்ட்டுக்கு ஆலோசனை சொல்லிட முடியுமா? சொல்லுங்க. மோசைக்கு ஓபா ஆலோசனை சொன்ன மாதிரி நானும் சொல்ல போறது எல்லாரும் கண்ணா இருக்க முடியாது. ஒரு உடம்புல எல்லாம் கண்ணா இருக்க முடியுமா? ஒரு உடம்புல எல்லாம் கையா இருக்க முடியுமா? ஒரு உடம்புல எல்லாமே காலா இருக்க முடியுமா? ஒரு உடம்புல எல்லாம் வாயா இருக்க முடியுமா? ஒரு உடம்புல எல்லாம் காதா இருக்க முடியுமா? சொல்லுங்க. இருக்க முடியாது. அப்போ இப்ப சபையில வர்ற இவங்களுக்கு இந்த பொறுப்புனா அவங்களுக்கு அந்த கிருபை, இவங்களுக்கு இந்த பொறுப்புனா இந்த கிருபை, அவங்களுக்கு மாதிரி எனக்கு இல்லையே நம்ம நினைக்க கூடாது. நமக்கு என்ன கிருபை இருக்கோ அதை நாம செஞ்சுட்டு போகணும். அல்லேலூயா. 5 தாலந்து நீ நிறைய சம்பாதிச்சப்ப 5க்கு 5 சம்பாதிச்சிட்டிய, அப்ப நம்ம ரொம்ப பாராட்டி 2 தாலந்து கொடுத்தா நீ 2 தான் சம்பாதிச்சியா, கூட எக்ஸ்ட்ரா சம்பாதிச்சிருக்கலாமே அப்படின்னு நீ 2 தாலந்துக்கு 2 தான் சம்பாதிச்ச, அவன் 5க்கும் 5 சம்பாதிச்சானே அப்படின்னு ரொம்ப அவன் என்ன செஞ்சிடல, பாராட்டிடல. அல்லேலூயா சொல்லுங்களேன். கொஞ்சத்தை கொடுத்தாலும் நிறைய கொடுத்தாலும் அதை உண்மையா சம்பாதிச்சியா, உண்மையா ஊழியம் செஞ்சியா, சந்தோஷமா வேலை செஞ்சியா, அது கொஞ்சமா பெருசா தெரியல. அதிக ஆத்மாக்களா கொஞ்சம் ஆத்மாக்களா, சின்ன ஊழியமா பெருசா, அதெல்லாம் கிடையாது. பெரிய மேன்மையான மைக்கு பிடிச்சு பேசுறதா, இல்ல கீழே இருந்து மறைஞ்சிட்டு சின்ன வேலையா கூட்டுறதா, சுத்தம் பண்றதா, பாய் போடுறதா, எடுத்து வைக்கிறதா, சின்ன சின்ன பாட்டு போடுற சின்ன ஊழியமா, அதெல்லாம் சின்னது பெருசெல்லாம் கிடையாது. எந்த பொறுப்பை கொடுத்தாலும் அதை உண்மையா சரியா, அதுக்கு தான் பலன் உண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. சின்னது பெருசெல்லாம் இங்க கிடையாது. இங்க மோசேவுக்கு அவன் நல்ல ஆலோசனை சொல்லுகிறவனாய் கர்த்தர் அவன் மாறினான். அதன்படி கர்த்தர் ஜனங்களை நடத்தினார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதை கர்த்தர் தடுத்து நிறுத்தல, இல்ல கோபா வேண்டாம்னு சொல்லல. மாத்திரம் வெகுவேலே என்ன செய்யல, நீ ஆலோசனை சொல்றது தப்பு, நான் கொடுக்குற ஆலோசனையின்படி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லல. அதை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார். நல்ல ஆலோசனைகளை ஒரு சில மனிதர்களை கொண்டு, தேவ மனிதர்களை கொண்டு என்ன செய்ய, ஒரு சில மனிதர்கள் மூலம் கர்த்தர் பேசுவார். அல்லேலூயா. அதனால நமக்கு கொடுத்த பொறுப்பை நாம் உற்சாகமா செய்வோம். தாளந்து கொஞ்சமோ அதிகமோ, கிருபை வரங்கள் கொஞ்சமோ அதிகமோ, வேலை பொறுப்பு சபையில வீட்டுல நம்ம கொடுக்கப்பட்ட ஊழியத்துல சின்னதோ பெருசோ அதெல்லாம் பார்க்க கூடாது. கொடுத்ததை உண்மையா செய்யணும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அல்லேலூயா. அப்போ உனக்கு கொடுத்த தாளந்த பிரயோஜனப்படுத்து, அல்லது என்ன செய்வ, இழந்து விடுவாய். பிரயோஜனப்படுத்தலைன்னா என்ன செஞ்சிருவான், தாளந்த நீ இழந்து போய் விடுவ. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அதனால இல்லாததுக்கு ஏங்காதங்க, இருக்கிறத பயன்படுத்த ஆரம்பிங்க. அப்போ இருக்கிறத பயன்படுத்த ஆரம்பிச்சு இன்னும் அதிகமானதை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. அதனால ஒரு நாளும் நாம யாரு, நமக்கு கொடுக்கப்பட்ட தாளந்து என்ன, நம்முடைய திறமை என்னன்னு ஆராய்ந்து அறிந்து நமக்கு கொடுக்கப்பட்ட தாளந்த திறமைய கிருபையை அதிகமாய் வளர்த்து கொள்வோம். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவோம். அநேக ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணுவோம். சுவிசேஷத்தை என்ன செய்வோம், சொல்லுவோம். ஆமா, கர்த்தர் அதுக்குரிய வெகுமதிகளை பலன்களை நமக்கு தர அவர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை கொண்டு நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.